ராஜேந்திர சோழா ஒன்று பற்றி பலருக்கும் தெரிந்தது, அவர் கடல் கடந்து வெற்றி பெற்ற பெரிய சோழ மன்னன் என்பதே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில அரிய உண்மை சம்பவங்கள் இன்று கூட பலருக்கு தெரியாது. அவற்றில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நீளமான கதை இதோ. 11ஆம் நூற்றாண்டு. சோழ நாட்டின் சக்தி உச்சத்தில் இருந்த காலம். அப்போது சிங்காசனத்தில் இருந்தவர் ராஜராஜ சோழனின் மகன், வீரமும் புத்திசாலித்தனமும் கலந்த மன்னன் ராஜேந்திர சோழன். அவருக்கு ஒரு கனவு இருந்தது. சோழ நாட்டின் பெயர் கடலை தாண்டி உலகம் முழுக்க செல்ல வேண்டும். அந்த காலத்தில் பல அரசர்கள் தங்கள் நாட்டை மட்டும் காப்பாற்ற நினைத்தனர். ஆனால் ராஜேந்திர சோழன் வேறுபட்டவர். அவர் கப்பல் படையை உருவாக்கி கடலையே போர்க்களமாக மாற்றினார். ஒரு நாள் அரண்மனையில் இரகசிய ஆலோசனை நடந்தது. அந்த ஆலோசனையில் அவர் சொன்னார், நாம் நிலத்தை மட்டும் வெல்ல மாட்டோம், கடலையும் வெல்வோம். அந்த வார்த்தை கேட்ட அமைச்சர்கள் கூட அதிர்ந்தனர். ஏனெனில் அப்போது கடல் கடந்து போர் செய்வது மிகவும் ஆபத்தானது. ஆனால் ராஜேந்திர சோழன் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் பெரிய கடற்படையை உருவாக்கினார். மரத்தால் செய்யப்பட்ட மாபெரும் போர்க்கப்பல்கள், வில்லாளர்கள், வேளாளர்கள், கடல்வழி வழிகாட்டிகள். அவர்களின் இலக்கு தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீவிஜயம்பயா. அந்த நாடு இன்றைய இந்தோனேசியா, மலேசியா பகுதிகளில் இருந்த மிகப்பெரிய கடல் பேரரசு. பல நாடுகள் அந்த அரசை பார்த்து பயந்தன. ஆனால் ராஜேந்திர சோழன் தனது கப்பல் படையுடன் கடலுக்கு புறப்பட்டார். பல வாரங்கள் கடலில் பயணம். புயல், மழை, அலைகள். பல வீரர்கள் உயிரிழந்தனர். ஒரு இரவு கடலில் பயங்கர புயல் எழுந்தது. கப்பல்கள் உடைந்து போகும் அளவுக்கு அலைகள் உயர்ந்தன. அப்போது சில தளபதிகள் சொன்னார்கள், அரசே, திரும்பி போகலாம். ஆனால் ராஜேந்திர சோழன் மட்டும் கப்பலின் முன்பகுதியில் நின்று, சோழ வீரன் அலைகளை பார்த்து பயப்படமாட்டான் என்று கத்தினார். அந்த தைரியம் வீரர்களுக்கு புதிய உயிர் கொடுத்தது. இறுதியில் அவர்கள் ஸ்ரீவிஜய நாட்டை அடைந்தனர். அங்கு நடந்த போரில் சோழ படைகள் அதிரடி வெற்றி பெற்றன. இந்த வெற்றி சாதாரணமல்ல. ஏனெனில் உலக வரலாற்றில் கடல் கடந்து சென்று வெளிநாட்டை தாக்கி வென்ற மிக பழமையான இந்திய அரசர்களில் ஒருவராக ராஜேந்திர சோழன் மாறினார். இந்த வெற்றிக்கு பிறகு அவர் ஒரு விசித்திரமான செயல் செய்தார். வடஇந்தியாவின் கங்கை நதிவரை சென்று வெற்றி பெற்ற பிறகு அந்த கங்கை நீரை சிறப்பு குடங்களில் கொண்டு வந்து தனது புதிய தலைநகரில் ஊற்றினார். அதற்கு பெயர் வைத்தார் கங்கைகொண்டா சோழபுரம், அதாவது கங்கையை வென்ற சோழனின் நகரம். இன்று கூட அந்த இடத்தில் இருக்கும் பெரிய கோவில் அவரது வெற்றியின் சாட்சியாக நிற்கிறது. ஆனால் இதிலேயே ஒரு அரிய உண்மை என்ன தெரியுமா? ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்ற நாடுகளை முழுமையாக அழிக்கவில்லை. பல இடங்களில் வர்த்தகத்தை வளர்த்தார். தமிழ் வணிகர்களை பாதுகாத்தார். கடல்வழி வணிகத்தை உலக அளவுக்கு கொண்டு சென்றார். அதனால்தான் அந்த காலத்தில் தமிழ் மக்கள் சீனா, தென்கிழக்கு ஆசியா வரை சென்று வியாபாரம் செய்தனர். சில வரலாற்றாளர்கள் சொல்லுவது, ராஜேந்திர சோழன் ஒரு மன்னன் மட்டும் அல்ல, இந்தியாவின் முதல் பெரிய கடல் சக்தி உருவாக்கிய பேரரசர். இன்று அவரது பெயர் அதிகமாக பேசப்படாமல் இருந்தாலும் ஒரு காலத்தில் சோழக்கொடி கடலுக்கு அப்பாற்பட்ட நாடுகளில் பறந்தது. அது ராஜேந்திர சோழனின் தைரியத்தால் தான்.